முக்கிய செய்தி பிரேக்கிங் நியூஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஐயப்ப பக்தர்கள் உள்பட 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 2 காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் பலியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். தற்போது இந்த 5 பேரின் விவரங்கள் என்ன? வேறு ஏதேனும் காருக்குள் இருக்கிறார்களா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே ஆந்திராவிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த ஐயப்ப பக்தர்கள் வந்த காரும் கிழக்கரையிலிருந்து சென்ற காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்துல ஐயப்ப பக்தர்கள் 4 பேர் உட்பட 5 பேர் பலியான ஒரு சோகமான நிகழ்வு இன்று அதிகாலை நிகழ்ந்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற சொகுசு காரும் கீழக்கரையிலிருந்து ஏர்வாடி நோக்கி சென்ற கீழக்கரை திமுக நகர்மன்ற தலைவருடைய காரும் கீழக்கரை அருகே இருக்கக்கூடிய அந்த கும்பிடு மதுரை விளக்கு ரோடு என்னும் இடத்துல நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்துல அந்த ஆந்திராவிலிருந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் 4 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. மேலும் கீழக்கரையை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவரும் சம்பவ இடத்திலே பலியிருக்காரு. மேலும் இந்த 2 கார்களிலும் பயணித்த 7 பேர் படுகாயங்களுடன் கீழக்கரை தனியார் அமைப்புகளுக்கு சொந்தமான அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மூலம் மீட்கப்பட்டு தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இது குறித்து வழக்கு பதிவு செய்த கீழக்கரை போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர். மேலும் 2 கவலைக்கிடமான நிலையில மதுரைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். மீதமுள்ள 5 நபர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற காரும் கிழக்கரையில் சேர்ந்த இளைஞர்கள் சென்ற காரும் நேருக்கு நேர் மோதி கண்ட விபத்துல 5 பேர் உயிரிழந்த சம்பவம் ராமநாதபுரத்துல ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த 2 நபர்களுமே மிகுந்த கவலைக்கிடமாக மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ராமநாதபுரத்தில் நடந்த விபத்தினால காலையிலேயே ஒரு பரபரப்பான சூழல் என்பதும் நிகழ்ந்து வருகிறது. கார்கள் மோதிய விபத்தில் ராமநாதபுரத்தில் 5 பேர் பலியாக இருக்கிறார்கள். மீதம் இருப்பவர்கள் 7 பேருக்கு மேற்பட்டவர்கள் குத்துயிரும் குலையுருமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி சோனைமுத்தன் தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.